திமுக நோக்கி நகருதா? அப்படியா? தகவலுக்கெல்லாம் உங்க யூகங்களுக்கு, தகவல்களுக்கு, செய்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் ஆசை அப்படி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சொல்லுங்க. நான் ஜோசியரா? எதிர்கால நீங்க தாமுகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, செல்விகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. பேசிக் கொள்கிறார்கள், சொல்கிறார்கள், சொல்லப்படுகிறது. இப்படிலாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னொரு 4-5 மாசம் பொறுத்துருங்க. மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள். கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், எல்லாம் தெரிய வரும். அப்படி இன்னும் டைம் இருக்கு. நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறதா என்பதெல்லாம் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும். சொல்லுங்க. ஆமா, விசாரணை செய்திருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்கள் புகட்டிய நீதிகள், அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு எதிராக நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது. விஜய் போன்ற தகவல் மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் தகவல் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலியமா தான் பேசினார். மக்கள் நேரத்தை சந்திக்கல அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டாரு. அவங்க நிர்வாகிகளே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படியா? அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். மக்கள் இன்னும் கூட ஒரு வெளியில வராமே வெளியே பணியிலே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது எப்பதான் அவர் அரசியல் பண்ண போறாரு, மக்கள் சந்திக்க போறாரு அப்படின்றது இதுக்கெல்லாம் நீங்க திரு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி பாக்குறப்ப கேட்டாதான் அவர் பதில் சொன்னாதான் சரியா இருக்கும்.